பூமியிலேருந்து ஒரு விண்கல், ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து ஒரு பிளானட்டுக்கு வந்து அனுப்புறாங்க. அது மூனா இருக்கலாம், சன்னா இருக்கலாம், வாட் எவர் இட்ஸ். இப்போ வந்து பூமியிலேருந்து மூனுக்கு போறதுக்கு நம்ம வந்து 3 டேஸே போதும். பிகாஸ் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலுமே வந்து அது கிட்ட இருக்கு. பூமிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோள்னா அது வந்து நம்ம மூணுன்னு சொல்லலாம். இதுவே மற்ற பிளானட்டுக்கு நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். மெர்க்குரி, வீனஸ், சன், எர்த், மார்ஸ், யுரேனஸ், சாட்டர்ன், ஜூபிட்டர் இந்த மாதிரி பிளானட்ஸ் எல்லாம் ரீச் ஆகுறதுக்கு எவ்வளோ டேஸ் எடுக்குதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்ஸ் இது வந்து டைம் எடுக்கிறது 7 மந்த் ஆகும். அடுத்து மெர்க்குரி 5 மந்த் போதும். அடுத்து வந்து வீனஸ் 4 மந்த் போகும். அடுத்து ஜூபிட்டர் 1.2 இயர்ஸ் ஆகும் பூமியிலிருந்து அங்கே ரீச் ஆகுறதுக்கு. நெக்ஸ்ட் சேட்டன் இது வந்து 6.4 இயர்ஸ் ஆகும். அடுத்து யுரேனஸ் 8.4 இயர்ஸ் அண்ட் ஃபைனலாக நெப்டியூன் இது வந்து 12 இயர்ஸ் ஆகுமா. பூமியிலிருந்து இந்த விண்கல் நீங்கள் வந்து நெப்டியூனுக்கு அனுப்புகிற மாதிரி இருந்தால் ஆல்மோஸ்ட் வந்து 12 வருஷம் கழிச்சு தான் வந்து ரீச்சே ஆகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 24 இயர்ஸ் அப் அண்ட் டவுன். ஸோ இவ்வளோ பிளானட்டுக்கு நம்ம போகிறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்குது. நீங்கள் ப்ளூட்டோ விட்டுன்னு நினைப்பீங்க, பட் ப்ளூட்டோ வந்து இதாகிடுச்சின்னு வந்து அஸ்ட்ரானட்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.